தமிழ்நாட்டின் கொடைக்கானலில் செப்டம்பர் 14ஆம் தேதி மாலை 12 மலேசியர்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் எந்த உயிர் இழப்பும் ஏற்படவில்லை என்று மலேசிய வெளியுறவு அமைச்சகம் நேற்று தெரிவித்தது. அதில் பலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன. மேலும் 4 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்ட போதிலும் உயிருக்கு ஆபத்தான காயங்கள் இல்லை. அனைவரும் உள்ளூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று விஸ்மா புத்ரா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள மலேசிய துணை தூதரகம் தேவையான ஆதரவை வழங்குவதற்காக சம்பந்தப்பட்ட உள்ளூர் அதிகாரிகள் காயமடைந்த மலேசியர்கள் மற்றும் மருத்துவமனை பிரதிநிதிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மலேசியர்களுக்கும் மலேசியாவில் உள்ள அவர்களது நெருங்கிய உறவினர்களுக்கும் இடையே தொடர்பு கொள்ள துணை தூதரகம் வசதி செய்துள்ளது என்றும் அது மேலும் கூறியது. மலைப்பாங்கான நிலப்பரப்பு காரணமாக 12 மலேசியர்களை ஏற்றிச் சென்ற சுற்றுலா வேன் சாலையிலிருந்து விலகி சென்றதால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.